கடலுக்குள்ள மூழ்கின ஒரு சில கப்பல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1 கிரேட் எஸ்கேப். February 2023 கேப்டன் ஜெரிகோ லெபண்டோங்கிற இவர் கொலம்பியா ரிவர்லேருந்து ஸ்பெசிஃபிக் கடலுக்கு தனியாக இந்த ஸ்பீட் போட் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாரு. அந்த டைமில் கடலில் பயங்கர அலை அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரியான டைமில் ரெஸ்கியூ டீம் ஹெலிகாப்டரில் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. இவரை காப்பாற்றின கொஞ்ச நேரத்திலே ஒரு பெரிய அலை வந்து இந்த போட்டை மூழ்கடிச்சிருச்சு. நம்பர் 2 OS-35 ஷிப். பொதுவாக கப்பல்கள் கடலில் போகும்போது விபத்து ஏற்பட்டு மூழ்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் ஆகஸ்ட் 2022 OS-35ங்கிற இந்த கப்பல் ஜிப்ரால்டர் துறைமுகத்தில் நின்றுட்டு இருக்கும்போது இன்னொரு பேசஞ்சர் கப்பல் வந்து இந்த கப்பலில் வந்து மோதிடுச்சு. இந்த கப்பலோட அடிப்பகுதியில் ஹோல் ஏற்பட்டதால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கப்பல் தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கப்பலோட க்ரூ மெம்பர்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியும் இந்த கப்பல் ஹார்பர்லேயே மூழ்கிருச்சு. நம்பர் 3 அன்னோன் ஷிப். ரியூ அன்மருங்கிற இந்த கப்பல் ஜப்பானோட ஹார்பரில் நிறுத்தி வச்சிருந்த ஒரு பழைய கப்பல். 2011 ஜப்பானில் வந்த மிகப்பெரிய சுனாமினால இந்த கப்பல் தானாகவே ஜப்பான்ல இருந்து நகர்ந்து வந்து ஆளே இல்லாமல் ஒரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து 1000 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணி அமெரிக்காவுக்கு சொந்தமான கடற்கரைக்கு வந்திருக்கு. இந்த கப்பலோட ஓனரும் சுனாமியில தான் கப்பல் மூழ்கிருச்சுன்னு நினைச்சு இந்த கப்பலை தேடாமலே விட்டுட்டாராம். இதனால வேற வழி இல்லாம அமெரிக்க ராணுவம் இந்த கப்பலுக்கு பாம்பு வச்சு கடலுக்குள்ள மூழ்கடிச்சிட்டாங்களாம். நம்பர் 4 எல் ஃபெரோ ஷிப். 2006 அமெரிக்காவோட ஹார்பர்ல இருந்து கண்டெய்னர்களையும் 600 கார்களையும் ஏற்றிக்கிட்டு கிளம்பின இந்த கப்பலில் ஏற்பட்ட சில கோளாறுகளாலையும் ரொம்பவும் ஆக்ரோஷமான அலைகளாலையும் நடுக்கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கப்பலோட கேப்டன் உடனடியாக கொஞ்சம் தூரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருந்த டோட் அப்படிங்கிற கப்பலோட கேப்டன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கிறாரு. எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாததுனால இந்த மிகப்பெரிய கார்கோ கப்பல் மூழ்கி கப்பலில் இருந்த இந்த 33 க்ரூ மெம்பர்ஸும் இறந்து போயிட்டாங்க. நம்பர் 5 MV ஓஷனட் ஷிப். டைட்டானிக் ஷிப்புக்கு அடுத்துதான் கடலுக்குள்ள மூழ்கின மிகப்பெரிய கப்பல்னா அது இந்த கப்பல் தான். 1991 இந்த கப்பல் ஈஸ்ட் லண்டன் துறைமுகத்திலிருந்து சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள தர்பன் துறைமுகத்துக்கு ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ்களை ஏற்றிட்டு போயிருக்கு. ஆனால் நடுக்கடலில் இந்த கப்பலோட பைப் லைனில் ஏற்பட்ட லீக்கேஜ்னால கடல் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து அதுக்கப்புறம் அந்த ஹோல் ரொம்பவும் பெருசாகி கப்பல் தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. ரெஸ்கியூ டீம் வந்து இந்த கப்பலில் இருந்து எல்லா பேசஞ்சர்ஸையும் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இந்த மிகப்பெரிய ஆடம்பர கப்பல் இந்த வாட்டர் லீக்கேஜ்னால கடலுக்குள்ளே மூழ்கிருச்சு. நம்பர் 6 ஜின்டியான் ஷிப். ஜப்பானுக்கு சொந்தமான இந்த கார்கோ கப்பல் ஜப்பான்ல இருந்து சவுத் கொரியாவுக்கு கண்டெய்னர்களை ஏற்றிட்டு போகும்போது கப்பலுடைய இன்ஜின்ல ஏற்பட்ட கோளாறுனால நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு நின்றுருக்கு. இன்ஜின்ல ஏற்பட்ட கோளாறை சரி பண்றதுக்குள்ள மிகப்பெரிய அலை வந்து இந்த கப்பல் டேமேஜ் ஆகி நடுக்கடல்ல இந்த கப்பல் மூழ்கிருச்சு. இந்த கப்பல்ல 22 க்ரூ மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அதுல 4 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன ஏர் சேஃப்டி போட்ல ஏறி உயிர் பிழைச்சி இருக்காங்க. மீதி 18 பேரும் இறந்து போயிட்டாங்க. ரெஸ்கியூ டீம் வரதுக்குள்ளேயே இந்த கப்பலும் முழுசா கடலுக்குள்ள மூழ்கிருச்சு.